Hi students, நம்ம வந்துட்டு 18th சாப்டர் ஹெரிடிட்ரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹெரிடிட்ரியில் வந்துட்டு லாஸ்ட் டாபிக், அதாவது லெசனோட எண்டுக்கு வந்துட்டு லாஸ்ட் டாபிக், அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன் தான் இன்றைக்கி பார்க்கணும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பார்த்தோம், டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, இந்த கிளாஸில் நான் வந்துட்டு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டாபிக், எண்ட் ஆஃப் த லெசன், அதாவது லாஸ்ட் டாபிக், லெசனோட எண்டில் இருக்கக்கூடிய டாபிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா எப்படி வந்துட்டு குரோமோசோம் வந்துட்டு ஒரு ஹியூமனோட ஜெண்டரை வந்துட்டு அது வந்துட்டு டெட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகாட் இன்டு மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் டியூரிங் டெவலப்மெண்ட் இஸ் கால்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். அதாவது ஜைகாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்போது அது மேலாக ஃபீமேலாங்கிற அந்த ஜெண்டரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. அதாவது வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகாட் இன்டு மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் டியூரிங் டெவலப்மெண்ட், அதாவது அந்த ஜைகாட் வந்துட்டு டெவலப் ஆகும்போது அங்கே நடக்கக்கூடிய ஃபார்மேஷன், அதாவது மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஜெண்டரை வந்துட்டு டெவலப் பண்ண அந்த ஜைகாட் ஃபார்ம் ஆன அந்த ஃபார்மேஷனை வந்துட்டு டெவலப் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை த குரோமோசோம்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ இந்த ஜெண்டர், இந்த செக்ஸ் வந்து எது எப்படி இந்த டெட்டர்மினேட் பண்ணுறோன்னா ஒரு குரோமோசோம், ஒரு இண்டிவிஜுவல் இருக்க குரோமோசோம்ஸ் மூலயமா தான் நம்ம வந்துட்டு அதை டெட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் நத்திங் பட் formation of zygote into male or female sex during the development is called sex determination. So sex is determined by the chromosome of an individual. ஒரு individual இருக்க குரோமோசோம்ஸ் மூலயமா தான் நம்மளால் அதை டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன். ஸோ ஹியூமனில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த டிட்டர்மினேஷன், ஜெண்டரோட டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படின்னா, recall that the human beings have 23 pairs of chromosomes. நம்ம வந்துட்டு முன்னாடியே படித்தோம். ஸோ ஒரு ஹியூமன் பீங்கில் எவ்வளோ பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, 23 pairs ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அவுட் ஆஃப் விச் 22 pairs ஆர் ஆட்டோசோம்ஸ். அதில் வந்துட்டு 23 பேர்ஸில் 22 பேர்ஸ் வந்துட்டு என்ன, ஆட்டோசோம்ஸ். அந்த லாஸ்ட் ஒன் ஒரு பேர், 23rd பேர் என்ன, செக்ஸ் குரோமோசோம்ஸ், அதாவது ஆலோசோம்ஸ் அப்படின்னு படித்தோம். ஸோ ஃபீமேல் கேமிட் ஆர் த எக்ஸ் ஃபார்ம்டு ஆர் சிமிலர் இன் தயர் குரோமோசோம்ஸ் டைப். அதாவது வந்துட்டு ஃபீமேலில் வந்துட்டு அந்த கேமிட் இல்லாட்டி எக்கு ஃபார்ம் ஆகும்போது அங்கே அதோட குரோமோசோம் வந்துட்டு ஒரே டைப்பாக தான் இருக்கும். அதாவது 22 ஆட்டோசோம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த 23rd குரோமோசோம் என்ன, எக்ஸாக தான் இருக்கும். அதாவது ரெண்டுமே ஃபீமேலாக தான் இருக்கும். தேர்ஃபோர் ஹியூமன் ஃபீமேல்ஸாக ஹோமோகேமெட்டிக். அதாவது ரெண்டு குரோமோசோம்ஸும், அதாவது 23rd பேர் வந்துட்டு சிமிலராக ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறோம், ஹோமோகேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, த ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் த எக்ஸ் ஃபார்ம்டு ஆர் சிமிலர் இன் தேர் குரோமோசோம் டைப். அதாவது ஃபீமேலில் ஃபார்ம் ஆகக்கூடிய கேமெட் இல்லாட்டி எக்குன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு ஒரே மாதிரி குரோமோசோம்னால தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹியூமன் ஃபீமேல்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோமோகேமெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த மேல் கேமெட்ஸ் ஆர் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். ஸோ இந்த மேல் கேமெட்ஸில் இந்த மேல் கேமெட்ஸ் இல்லாட்டி ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். அதாவது ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். த ஸ்பெர்ம் பிகரிங், ஒரு ஸ்பெர்ம் 23rd பேர், அதாவது மேலில் வந்துட்டு XY குரோமோசோம்ஸ், 23rd பேரில் வந்துட்டு XY குரோமோசோம்ஸ் இருக்குன்னு பார்த்தா. ஆனால் ஃபீமேல் வந்துட்டு அந்த 23rd பேரில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு எக்ஸாகவும் இன்னொன்று எக்ஸாகவும் இருக்கும் தான் ஃபீமேலில் பார்த்தோம். ஆனால் மேலில் என்ன, 23rd பேரில் வந்துட்டு ஒன்று எக்ஸ் குரோமோசோம் இன்னொன்று ஒய் குரோமோசோம்னு பார்த்தா. அதான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெர்ம் பியரிங் 22 + X குரோமோசோம்ஸ், அந்த ஸ்பெர்ம் பியரிங் 22 + Y குரோமோசோம்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு குரூப்பில் வந்துட்டு 22 குரோமோசோம்ஸ் இருக்கும் ப்ளஸ் எக்ஸ் இருக்கும். இன்னொன்று இதில் என்ன இருக்கும், 22 குரோமோசோம் இருக்கும் ப்ளஸ் ஒய் குரோமோசோம் இருக்கும். ஸோ அதனால ஹியூமன் மேல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு ஃபீமேலை வந்துட்டு ஹோமோகேமெட்டிக்னு ஏன் சொல்கிறோம், அங்கே வந்துட்டு அந்த 23rd பேரில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் ரெண்டுமே எக்ஸாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு மேலில் பார்க்கும்போது அந்த 23rd இருக்கக்கூடிய குரோமோசோம் வந்து ஒன்று எக்ஸாகவும் ஒன்று ஒய்யாகவும், அதாவது டிஃப்ரெண்ட் குரோமோசோம், வேறு குரோமோசோம் சிமிலராக இல்லாதனால இது வந்துட்டு ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் எ சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஸ் டு விச் கேட்டகரி ஆஃப் ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் த எக். இந்த கேட்டகரி இப்போ ஃபீமேலில் இருக்கக்கூடிய அந்த எக்கில் இருக்கக்கூடிய அந்த 23rd பேர் வந்துட்டு
எக்ஸ் குரோமோசோமில் வந்துட்டு போய் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங் வந்துட்டு ஃபீமேலாக இருக்கும். சப்போஸ் அது வந்துட்டு ஒயில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒயில் வந்துட்டு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங் நியூ ஒன் என்னவாக இருக்கும், மேலாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இஃப் த எக் எக்ஸ் இஸ் ஃபியூஸ்டு பை த எக்ஸ் பியரிங் ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபீமேல் இஸ் ப்ரொடியூஸ். சப்போஸ் அதாவது அந்த ஃபீமேல் கேமெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்துட்டு ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய எக்ஸ் பியரிங் குரோமோசோமில் வந்துட்டு ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு ஃபீமேல் இண்டிவிஜுவல் வரும். சப்போஸ் அந்த எக்ஸ் வந்துட்டு ஒய் பியரிங் ஸ்பெர்மில் போயிட்டு ஃபியூஸ் ஆச்சு அப்போ வந்துட்டு அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், எக்ஸ் ஒய் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். அங்கே வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு மேனை வந்துட்டு அங்கே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் அந்த ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோம் வந்துட்டு மேலோட எக்ஸ் பியரிங் ஸ்பெர்ம்லேயே போயிட்டு ஃபியூஸ் ஆகும்போது அங்கே எக்ஸ் இண்டிவிஜுவல், ஸோ ரெண்டுமே எக்ஸ் இருந்தால் என்ன ஃபீமேல், அங்கே வந்துட்டு ஃபீமேல் ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் அந்த எக்ஸ் ஃபீமேல் இருக்கக்கூடிய எக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்துட்டு ஒய் பியரிங் ஸ்பெர்மில் போய் ஃபியூஸ் ஆகும்போது அங்கே வந்துட்டு மேல் இண்டிவிஜுவல் வந்து வரும். த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ்டு பை த ஃபாதர் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. அதாவது ஃபாதர் ப்ரொடியூஸ், அதாவது ஒரு பேரண்ட்டில் ஃபாதர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மில் தான் வந்துட்டு ஒரு சைல்டோட ஜெண்டரை வந்துட்டு டெட்டர்மைன் பண்ண முடியும். த மதர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் இன் டெட்டர்மைனிங் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. ஒரு குழந்தையோட ஜெண்டரை வந்துட்டு அப்பானால தான் வந்துட்டு டெட்டர்மைன் பண்ண முடியுமே தவிர அம்மானால் பண்ண முடியாது. இதான் சொல்கிறாங்க. Now let's see how the chromosomes take part in this formation. எப்படி வந்துட்டு இந்த குரோமோசோம் வந்துட்டு இந்த ஃபார்மேஷனில் அந்த குரோமோசோம் வந்து எப்படி வந்துட்டு ஃபார்மேஷனில் வந்துட்டு ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்டிலைசேஷன் ஆஃப் எக் 22 + எக்ஸ் வித் ஸ்பெர்ம் 22 + எக்ஸ் வில் ப்ரொடியூஸ் ஃபீமேல் சைல்டு. அதாவது வந்துட்டு இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது எக், அதாவது 22 + எக்கு வந்துட்டு 22 + எக்ஸில் வந்துட்டு ஃபியூஸ் ஆகும்போது அங்கே என்ன பிறக்குது, ஃபீமேல் சைல்டு பிறக்குது. ஸோ அந்த ஃபீமேல் சைல்டில் எவ்வளோ இருக்கும், 44 குரோமோசோம்ஸ் இருக்கும் ப்ளஸ் இந்த எக்ஸ் குரோமோசோம்ஸ், அதாவது 22 பேர்ஸ் ப்ளஸ் ஒரு 23rd பேர் இருக்கும். அதான் சொல்கிறாங்க 23 பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இண்டிவிஜுவல் வந்துட்டு 22 பேர் ப்ளஸ் அந்த 23rd பேர் என்ன, ரெண்டுமே எக்ஸாக இருக்கும். அப்போ ரெண்டுமே எக்ஸாக இருந்தால் என்ன, ஃபீமேல் சைல்டு வந்துட்டு அங்கே இருக்கும். வைல் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் த எக், ஒருவேளை எக்கோட ஃபெர்டிலைசேஷன் வந்துட்டு 22 + எக்ஸ் வித் ஸ்பெர்ம் 22 + ஒய் வில் கிவ் ரைஸ் டு த மேல் சைல்டு, அதாவது 44 + XY. ஸோ XYன்னு இருந்தால் மேல் வந்துட்டு அங்கே இருக்கும், XX இருந்தால் அங்கே வந்துட்டு ஃபீமேல் இருக்குது. இந்த கான்செப்டை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறாங்க ஃபர்டிலைசேஷன் அப்போ ஒரு வேளை வந்துட்டு ஃபீமேல் அந்த கேமிட் ஆர் எக்கு வந்துட்டு, ஸோ ஃபீமேல் கேமிட்டில் வந்துட்டு என்ன இருக்கும், 22 + XX இருக்கும். இது வந்துட்டு 22 பேர்ஸு, இது வந்துட்டு 23rd பேர், இது வந்துட்டு ஃபீமேல் இருக்கும். மேலில் வந்துட்டு 22 + XY இருக்கும். சப்போஸ் இந்த ஃபீமேல் இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது இந்த ஃபீமேல் இருக்கக்கூடிய 22 பேர்ஸும் இந்த எக்ஸ் குரோமோசோமும் போய் இந்த 22 பேர்ஸ் கூட, இது வந்துட்டு ஃபீமேல், இது வந்துட்டு மேல், இது கூட போய் ஃபியூஸ் ஆகிற பட்சத்தில் அங்கே வந்துட்டு என்ன ஆகும், 22 பேர்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ 22 பேர்ஸுங்கும் போது 44 குரோமோசோம்ஸாக இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸ்எக்ஸ் சேரும்போது என்ன ஆகும், அங்கே வந்துட்டு ஃபீமேல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் இந்த 22 பேர் அண்ட் எக்ஸும் போய் ஒய் கூட போய் அது ஃபியூஸ் ஆகும்போது மேலில் இருக்கக்கூடிய 22 குரோமோசோம்ஸ் ப்ளஸ் ஒய் கூட ஃபியூஸ் ஆகும்போது அங்கே என்ன சைல்டு வந்துடும், மேல் சைல்டு வந்து வந்துடும். அதுதான் வந்துட்டு ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஒரு வேளை அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபீமேலில் வந்துட்டு 22 குரோமோசோம்ஸ், அதாவது 23 பேர்ஸ் வந்துட்டு 22 குரோமோசோம்ஸும் 23rd பேர் வந்துட்டு எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். மேலில் வந்துட்டு 23 பேர்ஸில் வந்துட்டு 22 பேர்ஸ் வந்துட்டு குரோமோசோம்ஸாகவும் ஆட்டோசோம்ஸாகவும் இல்லை கடைசி 23rd பேர் வந்துட்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ், அதாவது XY இருக்கும். சப்போஸ் ஃபீமேலில் இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் போய் மேலில் இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் கூட ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஃபீமேல் சைல்டு வரும். சப்போஸ் ஃபீமேலில் இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் போய் மேலில் இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் கூட ஃபியூஸ் ஆகும்போது அங்கே வந்துட்டு மேல் சைல்டு வரும். இதுதான் வந்துட்டு இதோட ஃபுல் கான்செப்ட்.
நெக்ஸ்ட் மியூட்டேஷன் அப்படின்னா என்ன? The term mutation was introduced by Hugo de Veris in 1901. அதாவது இந்த மியூட்டேஷனுங்கிற டேர்மை வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வந்துட்டு ஹிகோ டி வெரிஸுங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு 1901 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. when he observed phenotypic changes in the evening primrose plant Ornithora lamricana. அதாவது வந்துட்டு இந்த ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் சீடு கூட பிளாக் கலர் இருக்கும், அந்த பிளான்ட் தான் இது. ஸோ அவர் வந்துட்டு இதை அப்சர்வ் பண்ணுறாரு. ஃபீனோடைபிக் சேஞ்சஸ் அதாவது வெளிப்புற தோற்றத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு இந்த பிளான்ட்டில். ஸோ மியூட்டேஷன் இஸ் அன் இன்ஹெரிட்டபிள் சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ மியூட்டேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு சடனான சேஞ்ச், ஜெனட்டிக் மெட்டீரியல் நடக்கக்கூடிய ஒரு சடனான சேஞ்ச். ஸோ ஒரு ஆர்கனிசம்னு எடுத்துட்டோம்னா அது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சடனாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச், அதாவது இன்ஹெரிட்டபிளாக ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மியூட்டேஷன் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 main types, namely குரோமோசோமல் மியூட்டேஷன் அண்ட் ஜீன் மியூட்டேஷன். ஸோ இந்த மியூட்டேஷனை வந்துட்டு நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு குரோமோசோமல் மியூட்டேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஜீன் மியூட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு குரோமோசோமல் மியூட்டேஷன் என்னென்னா the sudden change in the structure and number of chromosomes is called chromosomal mutation. அதாவது வந்துட்டு ஸ்ட்ரக்சர், அதாவது குரோமோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர்லேயும் நம்பர்லேயும் ஒரு சடன் திடீர்னு ஒரு சேஞ்ச் நடக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மே ரிசல்ட் இன், இது வந்துட்டு இது நடந்ததுக்கப்புறம் அதில் என்ன ரிசல்ட் வரும்னா சேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், குரோமோசோம்ஸோட நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இந்த குரோமோசோம்ஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் டியூ டு த எரர் இன் த செல் டிவிஷன். சப்போஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப அங்கே ஏதாச்சும் தப்பு நடக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சரோட, இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும் யூஸ்வலாக. சேஞ்சஸ் இன் த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் as a result of deletion, duplication, inversion and translocation in chromosome. ஸோ இந்த குரோமோசோமில் வந்துட்டு நம்பர் சேஞ்ச், அதாவது குரோமோசோமில் இருக்கக்கூடிய நம்பரும் அதோட அரேஞ்ச்மெண்ட், ஜீன்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும்போது அங்கே என்னென்னு வரும்னா டெலிட் ஆயிரும். சில ரெப்ளிகேஷன் வந்துட்டு டெலிஷன் இருக்கும், இல்லாட்டி டூப்ளிகேஷன் தப்பாக வந்துட்டு ரெப்ளிகேட் ஆயிரும். ஸோ இல்லாட்டி இன்வர்ஷன் ப்ராசஸ், அதாவது தப்பாக நடந்துடும், அதாவது மாற்றி ஆப்போசிட்டாக இன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லொகேஷன், ஒரு குரோமோசோம் வந்துட்டு ஒரு இடத்துல இல்லாமல் டிரான்ஸ்லொகேஷன், தப்பான லொக்கேஷனில் வந்துட்டு டிரான்ஸ்லொகேட் ஆயிரும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரில், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் நடக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் எதனால் நடக்கும்னா டியூரிங் செல் டிவிஷன் நடக்கிறப்போ ஏதாவது தப்பு வந்துட்டு நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், குரோமோசோம்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் நடக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ குரோமோசோம்ஸை வந்துட்டு நம்பர் சேஞ்ச், அதாவது குரோமோசோமோட நம்பர் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன நடக்கும், they involve addition or deletion in the number of chromosomes present in a cell. ஒரு செல்லில் இருக்க குரோமோசோமோட நம்பர் வந்துட்டு ஒன்று ஆட் ஆகும். ஒரு இப்போ 23 இருக்குது குரோமோசோம்ஸ் இருக்குன்னா ஒன்று 24 குரோமோசோம்ஸாக ஆட் ஆகும், இல்லாட்டி 22 குரோமோசோம்ஸாக வந்துட்டு டெலிட் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். திஸ் இஸ் கால்டு ப்ளாய்டி. ஸோ இப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். there are 2 types of ploidy. ஸோ இதில் வந்துட்டு 2 விதமான ப்ளாய்டி இருக்குது. ஒன் இஸ் யூப்ளாய்டி அண்ட் another one is aneuploidy சொல்லிட்டு 2 ploidy வந்துட்டு இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூப்ளாய்டி. யூப்ளாய்டினா என்னென்னா இட் இஸ் த கண்டிஷன் இன் விச் த இண்டிவிஜுவல் பியர்ஸ் மோர் தேன் த யூஷுவல் நம்பர் ஆஃப் டிப்ளாய்ட் 2n குரோமோசோம்ஸ். இது வந்துட்டு ஒரு விதமான கண்டிஷன். இங்கே என்ன நடக்கும்னா இண்டிவிஜுவல், அதாவது பேரண்ட் இருக்காங்களா, மோர் தேன் யூஷுவல் நம்பர் ஆஃப் டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ். அதாவது நார்மலாக வந்துட்டு ஒரு டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் 2n இருக்குன்னா இந்த யூப்ளாய்டில் என்ன ஆகும், அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் an individual has 3 haploid sets of chromosomes, the condition is called triploidy. அதாவது 3n, அதாவது 2 ploidy தான் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு குரோமோசோம்ஸோட இது. பட் அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு அதை விட அதிகமாக இருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூப்ளாய்டின்னு சொல்கிறோம். சப்போஸ் அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து 3 haploid sets of chromosomes இருக்குது, 2n இல்லாமல் 3n இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், ட்ரைப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரைப்ளாய்ட் plants and animals are typically sterile. If it has 4 haploid set of chromosomes, the condition is called tetraploidy. ஸோ 3
இருந்தால் ட்ரைப்ளாய்டி. சப்போஸ் அங்கே 4 ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தால் என்னென்னு சொல்கிறோம், டெட்ராப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெட்ராப்ளாய்டு பிளான்ட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஸ் தே ஆஃபன் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ்டு ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் சைஸ். ஸோ இந்த டெட்ராப்ளாய்டு இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே அட்வான்டேஜஸ். ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்து சீக்கிரமாக வந்துட்டு என்ன ஆகும், நிறைய பூவும் காயும் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு பிளான்ட்ஸில் வந்து இந்த டெட்ராப்ளாய்டு இருந்தால் ரொம்பவே அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூப்ளாய்டுனா இஸ் நத்திங் பட் யூஷுவல் நம்பரில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து அதிகமாக இருந்ததா அப்படின்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னா யூப்ளாய்டுன்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு வந்து 2n டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூப்ளாய்டுன்னு சொல்கிறோம். சப்போஸ் அது 2n இருக்கிறது 3n மாறுச்சு அப்படின்னா அதை ட்ரைப்ளாய்டுன்னு சொல்கிறோம். 4n மாறுச்சுன்னா அதை டெட்ராப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெட்ராப்ளாய்டு பிளான்ட்ஸில் வந்துட்டு டெட்ராப்ளாய்டு இருக்குன்னா அது ரொம்பவே அட்வான்டேஜஸ். ஏன்னா வந்துட்டு சீக்கிரம் அதோட ரிசல்ட் வந்துட்டு இப்போ 2n ப்ளாய்டு இருக்குன்னா அங்கே ஒரு ஃப்ரூட் 2 ஃப்ரூட் தான் வர முடியும். ஆனால் டெட்ராப்ளாய்டு இருக்கும்போது அதோட ஃப்ரூட்டும் அந்த ஃப்ளவரோட சைஸும் வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன, ஏனியோப்ளாய்டி. அதாவது நியூப்ளாய்டுன்னு என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏனியோப்ளாய்டுன்னு என்னென்னா, இட் இஸ் த லாஸ் ஆர் கெயின் ஆஃப் 1 or more குரோமோசோம்ஸ் இன் எ செட். ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் லாஸ் ஒன்று மைனஸ் ஆயிரும் இல்லாட்டி கெயின் அதாவது ஆட் ஆயிரும். அதை தான் என்னென்னு சொன்னால் ஏனியோப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். ஸோ இதில் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மோனோசோமி, அதாவது 2nலேருந்து 1 கம்மியாயிடும். அதை தான் என்ன சொல்கிறோம், மோனோனா 1 கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு ட்ரைசோமி அப்படின்னா ஒன்று ஆட் ஆகும். அந்த 2n குரோமோசோம்ஸில் 2 குரோமோசோம்ஸில் ஒன்று ஆட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரைசாமின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நலிசாமின்னா வந்துட்டு 2nலேருந்து மைனஸ் டெலிட் ஆயிடும். அதை தான் என்ன சொல்கிறோம், நலிசாமி அப்படின்னு சொல்கிறோம். இன் மேன் டவுன் சிண்ட்ரோம் இஸ் ஒன் ஆஃப் த காமன்லி நோன் ஆஸ் ஆனியோப்ளாய்டி கண்டிஷன். ஸோ ஆனியோப்ளாய்டி கண்டிஷன் மேனில் இன் ஹியூமனில் வந்துட்டு இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத வந்துட்டு காமனான ஆனியோப்ளாய்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, திஸ் கண்டிஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் பை த டாக்டர் நேம்டு லாங்டன் டாவன் இன் 1866. ஸோ டவுன் சிண்ட்ரோம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால், டவுனுங்கிற சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சனால தான் டவுன் சிண்ட்ரோம் வந்துச்சு. ஸோ இந்த கண்டிஷனை வந்து ஃபஸ்ட்டு யார் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, இவர் ஒரு டாக்டர், இவர் பேர் வந்துட்டு லாங்டன் டவுன். இந்த எந்த இயரில் கண்டுபிடிச்சாருன்னா 1866 கண்டுபிடிச்சார். It is a genetic condition in which there is an extra copy of chromosomes 21 trisomy. அதாவது இது என்னன்னா, இது வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். இதில் வந்துட்டு குரோமோசோம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காப்பியாக இருக்கும். இட் இஸ் அசோசியேட்டட் வித் மென்டல் ரிட்டார்டேஷன், டிலேட் டெவலப்மெண்ட், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், வீக் மசில் டோன், விஷுவல் அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி ஆர் சம் ஆஃப் த கண்டிஷன் சீன் இன் திஸ் சில்ட்ரன். ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்னென்னா, அவங்களோட மென்டல் க்ரோத் வந்து நல்லா இருக்காது, அவங்களோட டெவலப்மெண்ட் அந்த ஆர்கன் டெவலப்மெண்ட்லாம் வந்து சீக்கிரமாக நடந்துடாது, அவங்களோட பிஹேவியர் அவங்களோட பழக்க வழக்கங்களில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களோட மசில் டோன் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும், அப்புறம் அந்த விஷன் பார்க்கறதுலையும் கேட்கறதுலையும் டிசபிலிட்டிஸ், அதாவது வந்துட்டு ஏதாச்சும் அது ஊனமாக வரக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் லாஸ்ட். ஸோ ஜீன் மியூட்டேஷன் இஸ் த சேஞ்சஸ் அக்கரிங் இன் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஜீன். ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்வால்வ் சப்ஸ்டியூஷன், டெலிஷன், இன்சர்ஷன் ஆர் இன்வர்ஷன் ஆஃப் ஏ சிங்கிள் ஆர் மோர் தென் 1 நைட்ரஜீனியஸ் பேஸ். அதாவது நைட்ரஜீனியஸ் பேஸ் இருக்கிற நைட்ரஜீனியஸ் பேஸ்லேருந்து ஒன்று சப்ஸ்டியூட் ஆயிரும், இல்லாட்டி இப்போ வந்து 10 நைட்ரஜீனியஸ் பேஸ் இருக்குன்னா 11 மாறும், இல்லாட்டி 10 வந்துட்டு டெலிட் ஆயிரும், இல்லாட்டி இன்வெர்ட் ஆயிரும். 10 இருக்கிறது வந்துட்டு இன்வெர்ட் ஆகி இப்போ வந்துட்டு நைட்ரஜீனியஸ் பேஸில் வந்துட்டு ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு இன்வெர்ட் ஆயிரும். அதான் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஜீன் மியூட்டேஷன் நடக்கும்போது இந்த நைட்ரஜீனியஸ் பேஸில் வந்துட்டு ஒன்று சப்ஸ்டியூட் ஆயிரும், இல்லாட்டி டெலிட் ஆகிடும், இல்லாட்டி இன்சர்ட் ஆகிடும், இல்லாட்டி இன்வர்ஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜீன் ஆல்ட்ரேஷன் ரிசல்ட்ஸ் இந்த அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் அன் ஆர்கனிசம். ஸோ இந்த ஜீன்ஸ் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் ஆகும்போது, இந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்து ஒரு ஜீன் வந்துட்டு மாறுபடும் போது, ஆல்டர் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்னா வந்துட்டு அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் ஆர்கனிசம். ஸோ ஆர்கனிசத்தில் வந்துட்டு ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் வந்துட்டு அப்நார்மலாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இதான் வந்துட்டு லெசனோட எண்டு. நம்ம லெசனை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பாருங்கள். இதுலேருந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு 1 மார்க் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கேட்கலாம்.
ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா என்னென்னு பார்த்தோம், எப்படி வந்துட்டு ஹியூமன் வந்து அந்த ஜெண்டரை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ மியூட்டேஷனில் வந்துட்டு 2 இருக்குது, ஒன்று குரோமோசோமல் மியூட்டேஷன் அண்ட் ஜீன் மியூட்டேஷன். ஸோ ரெண்டுமே பார்த்தோம். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேளுங்க, நான் வந்துட்டு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியானதாக செக்ஸ் டிட்டர்மினேஷன், அதாவது வந்துட்டு எவ்வளோ குரோமோசோம்ஸ், அதில் குரோமோசோம்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா இது ரொம்பவே ஈஸி. அதான் அவ்வளோதான் இதில் கான்செப்ட். மியூட்டேஷனில் வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த மியூட்டேஷன் வந்து இது ரொம்ப ஈஸி. இதுதான் இந்த ரெண்டுலேயுமே கான்செப்ட். ஸோ இதோட இந்த லெசன், இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம புது சாப்டரில் வந்துட்டு பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் வித் நியூ லெசன்.